2026 எலெக்ஷனுக்கு டிஎம்கே சிவகார்த்திகேயன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மெயின் நோக்கமே என்னன்னா யாருமே பேசாத விஷயத்தை எடுத்து பேசுறது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துச்சு. நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், பொங்கலுக்கு வந்து 2 முக்கியமான படம் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு கண்டிப்பா வந்து நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் ஜனநாயகன் பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பராசக்தி. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் ஆனா இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜனவரி 10, அதாவது ஜனநாயகன் வந்து மறுநாளே வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, இதுல என்ன பிரச்சனை? இதுல வந்து நிறைய இந்த ஸ்கிரீனிங் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ அந்த பிரச்சனை நம்ம வந்து பேச போறது கிடையாது. ஓகே ப்ரோ, இதனால என்ன நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறீங்க. அதாவது சிவகார்த்திகேயன் டிஎம்கே யூஸ் பண்றாங்க ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அதாவது 2026 எலெக்ஷனுக்கு ஆக்டர் விஜய் பாத்தீங்கன்னா வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து அந்த படம், அந்த ஜனநாயகன்ற அந்த பேரா இருக்கட்டும், அங்க வந்து எம்ஜிஆரோட நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து இருக்கு. சோ அந்த சாட்டை எடுக்கிற அந்த போஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கண்டிப்பா வந்து அதுவும் அந்த படம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலா இருக்கும். அந்த எலெக்ஷனுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த படம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஓகே, பராசக்தியில என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பராசக்தி அப்படின்றது வந்து டிஎம்கேவோட ஒரு கதை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது அந்த காலத்துல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் வந்து பராசக்தியோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சும் பொருள்லாம் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா நாலேஜே இல்லைன்னா நான் ஒரு ரொம்ப எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளா அந்த போராட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த காலத்துல ராஜாஜி பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்துல வந்து இந்துஸ்தானி அப்படின்ற ஒரு மொழியை வந்து, அதாவது அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வந்து 6, 7, 8 இந்த ஸ்கூல்ல இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே கட்டாயமா வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ வெயிட் பண்ணு, இந்துஸ்தானி அப்படின்னா என்னன்னா ஹிந்தியும் உருதும் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல இந்த 3 கிளாஸ் வந்து கண்டிப்பா வந்து படிக்கணும். நான் சொன்னல 6, 7, 8 இந்த வகுப்புல. சோ இப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கூடவே பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியா மாத்தணும். ஆட்சி வந்து சென்ட்ரலோ ஸ்டேட்டோ வந்து ஒரு தகவல் பரிமாறணும்னா அது வந்து ஹிந்தியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் எங்க இருந்து வந்துன்னா தமிழ்நாட்டுல இருந்து. அதனால வந்து அண்ணாதுரையா இருக்கட்டும், இல்ல வந்து பெரியார், இவங்களாவே பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஜெயிலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டூடெண்ட்ஸோட பங்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கு. நிறைய பேர் தீ குளிச்சாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா வந்து போராட்டம் போயிருந்தது. சோ அதுக்கப்புறமா வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணாங்களே இந்த மாதிரி ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியா மாத்தணும், அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து கைவிட்டாங்க. நாங்க நேரு சொன்ன மாதிரி ஆங்கிலம் ஒன்னே போதும், இங்கிலீஷ்லயே வந்து நாங்க வந்து பரிமாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாறிச்சு. சோ அதே அது மாதிரி தான் அந்த இருமொழி கொள்கை அப்படின்றத நம்ம முன்னெடுக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு வரோம். சோ இருமொழி கொள்கையே போதும், தமிழ் இங்கிலீஷ் இது 2 போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். வந்து இதுல அண்ணாதுரை நான் சொல்லியிருந்தேன். சோ அண்ணாதுரை பாத்தீங்கன்னா வந்து 1967 வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து வின் பண்றாங்க. இந்த கதை தான். அதுல வந்து அண்ணாதுரையோட பங்கு நிறைய இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட பங்கு நிறைய இருக்கு. அது சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படத்துல ஸ்டூடெண்ட்ஸோட பவர் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சேம் டைம் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒரு எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா போட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து இருமொழி கொள்கை அப்படின்ற போர்டு இருக்கும். லைக் மொழியை சார்ந்த நிறைய விஷயம் இருக்கும். இந்த கதையை திருப்பி சொல்லி இந்த எலெக்ஷனுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் அவங்க ஏற்படுத்தணும், ஒரு மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படத்தை முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வராங்க. ஆஸ் அ தளபதி ஃபேனாவும் சரி, இல்ல வந்து ஒரு சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேனாவும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பொங்கல் வந்து பொங்கல் பாலிடிக்ஸ், அதாவது இந்த மாதிரி பாலிடிக்ஸ் கிளாஷ் நடக்குதா, இல்ல வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா பராசக்தியோட ப்ரொடியூசருமே வந்து டிஎம்கே சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து ஓவராலா பார்க்கும்போது மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.